ஸ்ரீ குருப்யோ நமஹ. கேரளாவின் திருவனந்தபுரம் நகரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் சாட்சியாக பார்க்கும் ஒரு அற்புதமான தெய்வீக நிகழ்வு. ஒரு பக்கம் பழமையான கோவில் மரபு, மற்றொரு பக்கம் இன்னும் தொடரும் ராஜமரபு, மூன்றாவது பக்கம் அலைமோதும் பக்தர்களின் ஆன்மீக உற்சாகம். இவை அனைத்தும் ஒன்றாக இணையும் திருவிழாதான் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோவிலின் ஆராட்டு திருவிழா. இந்த வீடியோவில் இந்த திருவிழாவின் வரலாறு, மரபு, அதிசயங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம். திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோவில் இந்தியாவில் மிக புகழ்பெற்ற வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் ஒன்று. இங்கு ஆதிசேஷன் மேல் சயனித்த நிலையில் பெருமாள் அருள் பாலிக்கிறார். இந்த கோவில் பக்தி மட்டுமல்ல, வரலாறு, கலை, அரச மரபு எல்லாவற்றையும் இணைந்த ஒரு தெய்வீக மையமாகும். திருவிதாங்கூர் அரசர்கள் தங்கள் அரசாட்சியை ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கே அர்ப்பணித்தவர்கள். அதனால்தான் அவர்கள் தங்களை பத்மநாபதாசன் என்று அழைத்துக் கொண்டார்கள். ஆராட்டு திருவிழா என்றால் என்ன? ஆராட்டு என்பது புனித நீராட்டு என்ற பொருளை கொண்ட மலையாளச் சொல். இந்த திருவிழாவில் கோவிலின் உற்சவ மூர்த்திகள் பெரிய ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் புனித நீராட்டம் செய்யப்படுகின்றன. அதாவது அனந்த பத்மநாப சுவாமி, நரசிம்மமூர்த்தி, கிருஷ்ணன் மூன்று மூர்த்திகளையும் கொண்டு சென்று ஆராட்டு நீராட்டம் செய்யப்படுகின்றன. இந்த நிகழ்வு நூற்றாண்டுகளாக தொடரும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மரபாகும். இந்த ஆராட்டு திருவிழா வருடத்திற்கு 2 முறை நடைபெறுகிறது. பங்குனி மாதத்தில் ஒன்று, ஐப்பசி மாதத்தில் ஒன்று. இந்த இரு விழாக்களும் 10 நாட்கள் நடைபெறும் பிரம்மாண்டமான உற்சவங்கள். இந்த 10 நாட்களில் பல ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த திருவிழாவின் மிகப்பெரிய தனிய சிறப்பு, இன்று திருவிதாங்கூர் அரச குடும்பத்தின் தலைவர் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்கிறார். அவர் கையில் வாளேந்தி கால்நடையாக தெய்வத்தின் முன் செல்வார். இது தெய்வத்தின் பாதுகாவலன் என்ற அடையாளம். இந்த மரபு பல நூற்றாண்டுகளாக தொடர்கிறது. ஆராட்டு நாளன்று கோவிலில் இருந்து மிகப்பெரிய ஊர்வலம் ஆரம்பமாகிறது. அந்த ஊர்வலத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஆணைகள், பாரம்பரிய செண்டை மேளம், நாதஸ்வரம், வேத பாராயணம், பாரம்பரிய படை வீரர்கள், இவை அனைத்தும் இணைந்து ஒரு ராஜ மரியாதை. இந்த ஊர்வலம் திருவனந்தபுரம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சுமார் 6 கிலோமீட்டர் பயணம் செய்து சங்குமுகம் கடற்கரையில் அடைகிறது. சங்குமுகம் கடற்கரையில் நடைபெறும் ஆராட்டு ஊர்வலம் சங்குமுகம் கடற்கரையை அடைந்தவுடன் அங்கு மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வு நடைபெறும். மந்திரங்களுடன் பெருமாளின் உற்சவ மூர்த்திகளுக்கு கடல் நீரில் புனித நீராட்டு செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பத்மநாபா கோவிந்தா என்று முழங்குவார்கள். அந்த தருணம் ஒரு அற்புதமான ஆன்மீக அனுபவமாக மாறும். ஆராட்டு முடிந்த பிறகு தெய்வங்கள் மீண்டும் கோவிலுக்கு திரும்பும் ஊர்வலம் தொடங்குகிறது. இரவு நேரத்தில் நூற்றுக்கணக்கான விளக்குகள் மற்றும் தீபங்கள் இந்த ஊர்வலத்தை மிகவும் மாயமானதாக மாற்றுகின்றன. இந்த காட்சி பார்ப்பவர்களின் மனதில் மறக்க முடியாத நினைவாக நிற்கும். ஆராட்டு திருவிழா ஒரு பாரம்பரிய விழா மட்டுமல்ல, புனித நீரால் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் அடையாளம். இந்த விழா மனிதன் இறைவனிடம் சரணாகதி அடையும் ஒரு ஆன்மீக நினைவூட்டலாகும். பழமையான கோவில் மரபு, ராஜமரபின் பெருமை, ஆழ்ந்த பக்தி, இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் காண முடியும் இடம்தான் திருவனந்தபுரம் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோவிலின் ஆராட்டு திருவிழா. இந்த திருவிழாவை ஒரு முறை நேரில் பார்த்தால் அது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இந்த மாதிரி அரிய இந்த கோவில் வரலாறு மற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.